வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பர்சனல் ட்ரெயினரா கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அதர்வாக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? அவர் எந்த மாதிரி ஒரு கேட்சியான பர்சன்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டெய்லி ஒர்க் அவுட் வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம் ப்ரீ பிளான்டா பிளான் பண்ணிடுவோம். பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்கெடியூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஷூட்டிங் டைம்லேயும் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஸோ அதில் 30 மினிட்ஸ் பிரேக் இருந்தால் கூட நாங்கள் அந்த டைமை வந்து ஃபில் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். இந்த ட்ரெயினர் அப்படிங்கறத பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து நிறைய தான் இன்புட்ஸ் கொடுத்தாலுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நம்ம டயட்னு ஒரு பிளான் போட்டு கொடுப்போம், அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியலையே பாடியில அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப கேரிங்கா பதில் சொன்னோம்னா கண்டிப்பா பசங்க அது 100% பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிற கான்செப்ட்ல இப்போ சோஷியல் மீடியால இருந்து எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே வந்து டயட் ஃபாலோ பண்ணும், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமா இல்லை மற்ற ஸ்டப்ஸ் எடுக்கணுமா அது இதுன்னு கேட்குறாங்க. ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஜிம்முல காலடி எடுத்து வச்சாலே போதும். அதுக்கப்புறம் வர்றது நாங்கள் பார்த்துப்போம். உள்ள காலடி எடுத்து வச்சுட்டாலே அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. டயட்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டார்டிங்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற கேலரி இன்டேக் கொடுத்து நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீட் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே இப்போ எல்லாருக்கும் சார்ட் போட்டு கொடுக்குறாங்க, ப்ளஸ் ரிட்டர்ன்ல எழுதி கொடுக்குறாங்க, மெயில் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க இப்போ. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிசினஸ் ஆகுது, செயின் ஆஃப் பிசினஸா மாறி ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கு. அது என்னமோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. ஸோ சர்வீஸா நான் பண்ணும் போது பிசினஸ் வேணும், இல்லைன்னு சொல்ல, பிசினஸ் இருந்தா தான் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ 50-50 அது சூட் ஆகுறது கஷ்டம். ப்ராக்டிகலி அது சூட் ஆகுது கஷ்டம். எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லாருமே நார்மல் லைஃப் ரொட்டீன்ல அவங்க அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களோட ஃபுட்டே, இப்போ ஃபாரினர்ஸ் வந்து சிக்கன் எக் அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க சிக்கன் எக்லாம் டெய்லி சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கேற்ற லைஃப் ரொட்டீன்ல என்னென்னலாம் கம்மி பண்ணிக்கணும், எதை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தா, அவங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தாலே அவங்களோட ப்ராசஸ் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே. சோ மோரோவர் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஒரு எத்தனை ஸ்டூடண்ட் வச்சு நீங்க ட்ரைனிங் பண்ணீங்க? முன்னாடி என்னோட இது ஒரு முன்னாடி ஒரு வெர்ஷன்ல மசில் ஃபேக்டரி இருந்துச்சு. அப்போ என்கிட்ட 300 கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ இந்த மசில் ஃபேக்டரி வந்ததுக்கு அப்புறம் 300 பிளஸ் இப்போ இன்னுமே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் கண்டிப்பா நம்ம ஆடியன்ஸ்ல இருந்து வருவாங்க. கண்டிப்பா ஆடியன்ஸும் என்கிட்ட வரணும். உங்களை எல்லாருமே நான் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ரொட்டீனுக்குள்ள கொண்டு போறேன்.